ஓகே. செம்ம க்யூட்டாக திவ்யா இந்த ரியாக்ஷனை எது கொடுத்தாங்கன்னா ஒரு ஆளை சிம்பாலிக்காக சொல்லி கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. அது யாராக இருக்குன்றதை உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மயில் சொல்லினார்கள். சரி, அப்படி என்ன சொன்னாங்க அந்த டீமை பற்றினா? வேற என்ன, எதுக்குமே லாய்க்கு எல்லாம் சேர்ந்து ஒழுங்காக விளையாட மாட்டேதுங்க அப்படின்னு. இது என்ன பிரமாதம், அந்த நெக்லஸ் எடுக்க அந்த டீம் ஒரு 2 மொக்க பிளானை போட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை சொல்கிறேன். என் ஒப்புனைகளை போட்டுவிட்டு இதுக்கு மேலே மேக்கப் வேறு வேணுமா? இதுக்கே பாலிஷ் அடித்த பவுன் மாதிரி சும்மா பல பளிச்சுன்னு இருக்கீங்க. வியானாவோட தான் அந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் மொக்க பிளான். அது என்னென்னா, எல்லோரும் பெட்ஷீட் போத்திக்கிட்டு அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டே போவாங்களாம். அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பெட்ஷீட்டை மூடி எடுக்கிறதுனால யார் எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் எடுத்துருவாங்களாமா. எப்படி வியானாவோட மூளை செமையா? பார்வை வந்து உனக்கு ஜுவல் மேலே இருக்கும் போதே நீ எடுக்கக்கூடாது. கரெக்டாக சொல்கிறார் எஃப்ஜே. பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம அந்த ஜுவல்லை தொடவே முடியாது. நீங்கள் பெட்ஷீட் போட்டாலும் அது பார்த்த கணக்கு தான்ன்ற மாதிரி கரெக்டாக தான் சொல்கிறாரு. என்ன பிரச்சனை, 4 பேர் மாற்றி 4 பேர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. அடே, நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலான்ற மாதிரி சபரி சொல்கிறாரு. சரி போய் தொலைங்க அப்படின்னு எஃப்ஜே சொல்கிறாரு. சரி, நெக்லஸ் எடுத்துகிட்டு ஓடும்போது எப்படி கதவெல்லாம் மூடி இருக்குமேன்னு சொல்லும்போது ஐயோ அதை மறந்துட்டோமேன்னு கம்ருதீன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கதவு வந்து புஷு தான், இந்த பக்கமும் புஷு அந்த பக்கமும் புஷு அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலையா, இன்னசென்ட்டா, அதுக்கு நடுவுலையான்றதுன்னு தெரில. சரி, பெட்ஷீட் பிளான் வந்து சரியில்லைன்னு இவங்க ஒரு செகண்ட் மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அது என்னன்னா, அங்கே உட்காந்து இந்த 3 பேர் போய் கண்ணை பொத்திப்பாங்களாமா. அவங்களோட கண்ணு பொத்திட்டு இருக்கும்போது 3 பேர் வந்து இந்த நகையை தூக்கிட்டு ஓடிடுவாங்களாம். டேய், செய்றீங்களோ இல்லையோ, பிளானையாவது கொஞ்சம் நல்லா போடுங்கடான்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு புரியல விக்ரம் வந்து இரு நான் ஒன்று சொல்கிறேன். வியானா ஒழுங்காக பேசியிருந்தாலே பேசியிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் பேச வரும்போது அவங்களுக்கு ஒழுங்காக ஃப்ளோவாக வரல. ரம்யா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன்னு சொல்லும்போது நான் சொல்லிக்கிறேன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வியானா. நான் பேசட்டுமா? விக்ரம் வந்து சரி ஓகே, பொறுமையாக தான் பேசுகிறேன். அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, பொறுமையாக தானே சொல்கிறேன், நீ ஏன் கத்தாமல் பொறுமையாகவே பேசுன்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்து எஞ்சி ஓடி போயிட்டாங்க. இதைத்தான் அந்த டீமில் உட்காந்து எல்லாரும் பேசியிருந்தாங்க. அந்த டீமுக்குள்ளே ஒரு யூனிட்டியே கிடையாது, எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. பின்ன அந்த டீமில் ரம்யா பாருன்னு எல்லாம் சண்டை கோழிங்களா இருக்குதுங்களே. பொறுமையாக தான் பேசுகிறேன். சரி, அப்புறம் நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அது வேணா வா, நான் சொன்னால் கேட்பியா இல்லையான்னு கம்ரு வந்து ஆசையாக கூப்பிட்டு உட்கார வச்சு திரும்ப பிளானாக போடுறாங்க. விக்ரம் மாமா வந்து கட்டி பிடிச்சி கண்ணு முடிக்குமான்னு உட்காந்துருப்பாரா? அவங்க போட்ட பிளானுக்கு வியானா கொஞ்சம் மூளையோட பேசுகிறாங்க. என்னன்னா, நீங்கள் கண்ணை பொத்திட்டு இருக்க வரைக்கும் அவங்க சும்மாவாக இருப்பாங்க, அவங்க இழுத்து போட்டு திரும்பி எடுத்து ஏஞ்சிருவாங்கல்ல, அதனால் அது வேலைக்கு ஆகாது. எவ்வளோ நேரம் அப்படியே கண்ணை பொச்சிட்டே உட்காந்துருப்பாங்க, அவங்களாம் ஏஞ்சிருவாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறது ஓகே. விக்ரம் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாரான்னு இதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் திருப்பி அவங்க பாயிண்ட்டுக்கே வியானா சொல்கிறாங்க, பெட்ஷீட் 3 பேர் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ளே போய் நம்ம பெருசாக உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்போ அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி. இப்படி பிளானுன்னு 4 மணி நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர ஒரு விஷயமும் இது வரைக்கும் பண்ண பாடில்லை. இந்த மாதிரி ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் பெட்ஷீட் போடுறதுலாம் நல்ல பிளானே இல்லைன்ற மாதிரி எல்லாம் மொக்க பண்ணிட்டாங்க வியானாவை. இப்படியே இவங்க பேசிக்கிட்டு மட்டும்தான் இருந்தாங்களே தவிர ஒன்றும் பண்ணல. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பக்கம் விளையாடினோம் இல்லையா, ஏன் அந்த முட்டையை வைத்த அந்த ஃபிலிம் காட்டினீர் என்று கேட்டு அந்த எக்கு பால் கேமில் இந்த எல்லாரும் ஒழுங்காக போட்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது சபரி மட்டும் பயங்கரமாக ஸ்டைலாக பிடிக்கிறேன்னு முட்டையை போட்டு உடச்சார்ல. அதை தான் அமித் அங்கே உனக்கு அவ்வளோ சீன் தேவையா அப்படின்ற மாதிரி அதை போட்டு ஓடிட்டு இருந்தார். அது சபரி எப்படி ஒத்துப்பாரு, நான் சீன் போடுறதுக்காகலாம் போடல, நான் அப்படி போடும்போது கையில் அப்படி பட்டுருச்சு அப்படி போயிடுச்சுன்னு சமாளிச்சிட்டு இருந்தார். முட்டை கிடையாது, ஐயோ முட்டை வச்சு கேம். அந்த முட்டை கேம் வச்சு விளையாடும் போது தான் இவங்க வந்து நகையை திருடிடுறாங்கன்னு இவங்களுக்குலாம் முட்டை கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அதுதான் இப்போ பேச்சு போயிட்டு இருக்கு. முட்டை எடுக்க போய் தான் இது மிஸ் பண்ணிட்டாங்க, புரியுதா? அதனால நமக்கு முட்டை கிடையாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அன்சீன் வீடியோஸ் ஃபன்னாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.